அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரிய வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சியில் சூரா ஆல் இம்ரானுடைய 82ஆம் வசனத்திற்கு நாம் விளக்கம் கொடுத்தோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்தும் உறுதியான உடன்படிக்கை வாங்கியதாக வருகிறது. ஈசா நபி உட்பட, ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களிடத்தும் உறுதியான உடன்படிக்கை அல்லாஹ் வாங்கினான். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு வேதமும் ஞானமும் கொடுக்கப்பட்ட பிறகு அதை மெய்ப்பிக்கக்கூடிய தூதர் உங்களிடம் வந்தால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், உதவியும் செய்ய வேண்டும். இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நபிமார்கள் எல்லோருமே ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹும் அதற்கு சாட்சியாக இருந்தான், நபிமார்களும் சாட்சியாக இருந்தார்கள் என்று வருகிறது. இந்த வசனத்தை பற்றி சுருக்கமாக நாம் போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதற்கு தமிழகத்தில் உள்ள ஒரு ஆலிம், சிறந்த பேச்சாளர் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது ஒரு வினோதமான விளக்கத்தை கொடுத்துள்ளார். அந்த விளக்கம் என்னவென்றால், அந்த நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வர வேண்டும், அந்த இன்னொரு நபி வரும்போது முதலாவது இருக்கின்ற அந்த நபி இரண்டாவதாக வருகின்ற அந்த நபியின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், இதுதான் பொருளாகும் என்று விளக்கம் கொடுத்துள்ளார். அதாவது உதாரணமாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக உயிரோடு இருக்கும்போது இன்னொரு நபி வர வேண்டும், அந்த நேரத்தில் அந்த வருகின்ற புதிய நபியின் மீது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இதே போன்றுதான் எல்லா நபிமார்களையும் இது குறிக்கும். ஒவ்வொரு நபியும் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு நபி வந்தால் மட்டுமே அந்த நபிமார்கள் ஈமான் கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இது ஒருபோதும் உம்மத்தை குறிக்காது. ஒரு நபிக்கு சொல்லப்பட்ட கட்டளை அந்த உம்மத்தை ஒருபோதும் குறிக்காது என்ற விதத்தில் விளக்கம் கொடுத்துள்ளார். அதற்கு அவர் எடுத்து வைக்கின்ற ஒரு சான்று என்னவென்றால், சூரா யாசீனுடைய 15ஆம் வசனத்தை கூறுகின்றார். அந்த சூரா யாசீனுடைய 15ஆம் வசனத்தில் வருகின்றது, 2 நபிமார்களை ஒரு சமுதாயம் பொய்ப்படுத்தியது. அப்போது மூன்றாவது ஒரு நபி வந்தார், அந்த மூன்றாவது நபி வந்து அதை வலுப்படுத்தினார் என்று அந்த வசனத்தில் வருகின்றது. இந்த ஆலிம், இந்த விரிவுரை எழுதக்கூடிய அந்த அஹ்மதி அல்லாத அந்த ஆலிம் என்ன விளக்கம் கொடுத்துள்ளார் என்றால், இதுதான் இதற்கு உதாரணம் என்று கூறியுள்ளார். அதாவது ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வந்தார், இதுதான் உதாரணம் என்று ஒரு பொருந்தாத ஒரு உதாரணத்தை எடுத்து வைத்துள்ளார். இந்த சூரா யாசீனுடைய 15ஆம் வசனத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். 2 நபிமார்கள் இருந்தார்கள், மூன்றாவது ஒருவர் வந்து அதை வலுப்படுத்தினார் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இதே போன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தபோது ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நபிமார்களிடத்தில் உடன்படிக்கை வாங்கிய போது அங்கு சொல்லப்பட்ட நிபந்தனை வேறு. ஒரு நபி இருக்கும்போது அவருக்கு வேதமும் ஞானமும் கொடுக்கப்பட்ட பிறகு இன்னொரு நபி வருவார் என்றால், முதலாவதாக இருக்கக்கூடிய நபி என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது வரக்கூடிய நபியின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். சூரா யாசீனுடைய 15ஆம் வசனத்தில் வரும்போது 2 நபிமார்கள் ஏற்கனவே பொய்ப்படுத்தப்பட்டு விட்டனர். மூன்றாவது நபி ஒருவர் வருகிறார். அந்த 2 பேரும் இந்த மூன்றாவது நபியின் மீது ஈமான் கொண்டதாகவோ உதவி செய்ததாக வரவில்லை. மாறாக அந்த மூன்றாவது நபிதான் இவருக்கு உதவி செய்தார் என்று வருகிறது. ஆகிய இவர் எடுத்து வைத்த உதாரணமும் அதுவும் சரியான பொருந்தாத உதாரணமாகும். ஆக இந்த அடிப்படையில் முழு திருக்குர்ஆனை நாம் பார்க்கும்போது, ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வந்து இரண்டாவது வரக்கூடிய நபியின் மீது முதல் நபி ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்ததாக ஒரு உதாரணத்தை கூட காட்ட முடியாது. ஆக அல்லாஹ் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கூற மாட்டான் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களே, நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். அல்லாஹ் தேவையில்லாமல் திருக்குர்ஆனில் எந்த கருத்தையும் கூறவில்லை. எல்லா நபிமார்களிடத்தும் அல்லாஹ் உடன்படிக்கை வாங்கும்போது உங்களிடத்தில் வேதமும் ஞானமும் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு ரசூல் வருவார் என்றால், மெய்ப்பிக்கக்கூடிய தூதர் வருவார் என்றால், நீங்கள் அவர் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பது உங்களுடைய சமுதாயம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பது உங்களுடைய சமுதாயம் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் குறிக்கும். இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பதில் கூறுவதற்காகவும் விளக்கம் கூறுவதற்காகவும் மௌலவி ஓய முஸம்மில் அஹ்மத் சாஹிப் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். முனி சாஹிப்,
இந்த சூரா ஆல் இம்ரானுடைய 82ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அல்லாஹ் நபிமார்களிடத்தில் உடன்படிக்கை வாங்கியதாக வருகிறது. எல்லா நபிமார்களிடத்திலும் உடன்படிக்கை வாங்கியதாக வருகிறது. ஆக இது போன்று ஒரு நபிக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து, ஒரு நபிக்காக அல்லாஹ் கொடுத்த கட்டளை முழு சமுதாயத்திற்கும் அது பொருந்துமா? திருக்குறானில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நீங்கள் கூறலாம். அதே போன்று நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கும் போது அதற்கு திருக்குறானில் பல ஆதாரங்களை எடுத்து வைத்து தான் விளக்குகின்றோம். ஆக இந்த ஆலிம் கூறியிருப்பது போன்று ஒரு நபிக்கு சொல்லப்பட்ட கட்டளை சமுதாயத்திற்கு பொருந்தாது என்ற அளவுக்கு அவர் விளக்கம் எழுதியிருக்கிறார். திருக்குறானிலிருந்து நாம் ஆதாரத்தை எடுத்து வைத்தால் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயத்தை புரிவதற்கு அவர்கள் ஈஸியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாங்கள் குறிப்பிட்ட அதிகாரம் 3 வசனம் 82 எல்லா நபிமாரிடமும் உடன்படிக்கை வாங்கியதாக அதில் வருகிறது. அதனை ஏற்றுக்கொண்ட அந்த ஆலிம், ஆனால் ஜாஆக்கும் என்ற வார்த்தை வருகிறது, அதாவது உங்களிடம் வந்தால். அப்போ உங்களிடம் வந்தால் என்பதில் கூறப்படுகின்ற உங்களிடம் என்பது அந்த நபியிடம். எனவே அந்த நபி இருக்கும்போது ஒரு நபி வந்தால் அந்த முன்னால் இருக்கின்ற அந்த நபி பின்னர் வந்த அந்த நபியின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவர் விளக்கம் தந்திருக்கின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் அது நடக்கவில்லை, நடைபெறவில்லை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் நேரத்தில் இன்னொரு நபி வரவில்லை. அப்படி வந்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனையான ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அரபி அகராதியினுடைய அறியாமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜாக்கும் என்று வருகின்றது, உங்களிடம் வந்தால். அப்போ உங்களிடம் வந்தால் என்று சொன்னால் அந்த நபி இருக்கும்போது அவரிடம்தான் வர வேண்டும் என்பது அல்ல. திருக்குரானில் பல்வேறு இடங்களில் நபிமார்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் அது அந்த நபிமார்களுக்கு மட்டும் பொருந்துவது அல்ல, மாறாக அது உம்மத்திற்கும் சேர்ந்த ஒரு பொதுவான கட்டளையாகத்தான் இருக்கின்றது. உதாரணமாக உமிர்து வானா அவ்வலுல் முஃமினீன் என்றெல்லாம் வருகின்றது. அதாவது நான் முதல் மோமினாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று வருகிறது. அப்போ இந்த கட்டளை ஒரு ரசூலை குறிப்பிட்டு, ஒரு ரசூலை இறை தூதரை விழித்து சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாகும். அதற்காக அது அந்த ரசூலுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவர்கள் அதனை பேண வேண்டிய தேவையில்லை என்று அதற்கு பொருளாகாது. இதற்கு இன்னும் மிகச்சிறந்த உதாரணத்தை நாம் சொல்ல போனால் திருக்குரான் அதிகாரம் 17 வசனம் 24 இவ்வாறு வருகிறது, வபில் வாலிதேனி இஹ்சானா, அதாவது பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொதுவான கட்டளை. அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, மேலும் அவர்கள் அந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையை நீர் அடைந்தால், அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்தால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை சீ என்று கூட நீர் சொல்லாதீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த இடத்தில் இந்த கா என்ற அந்த கா என்ற சொல் இருக்கிறதே, இது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையில் அவர்கள் இருவருமோ அல்லது ஒருவரோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்தால் நீர் இருக்கும்போது, அப்போ நீர் அவர்களுக்கு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும், சீ என்று கூட சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக விழித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த வசனம் இறங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெற்றோரே இருந்ததில்லை, தாயோ தந்தையோ இருந்ததில்லை. எனவே அவர்களில் இருவருமோ அல்லது அவர்களில் ஒருவரோ வயது முதிர்ந்த நிலையை அடைய நீர் கண்டால் அவர்களுக்கு நீர் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும், சீ என்று கூட சொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து சொல்ல வேண்டிய தேவை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கும் போது அன்னாருடைய பெற்றோரே இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. தாயும் தந்தையும் இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அல்லாஹ் அன்னாரை நோக்கி சொல்ல வேண்டிய தேவை என்ன? உம்மத்துக்காக பொருந்த வேண்டும். அப்போ உம்மத்திடம் சொல்லி இருக்க வேண்டும், நீர் உம்முடைய உம்மத்திற்கு அறிவிப்பீராக, நீர் கூறுவீராக மக்களிடம் என்று வார்த்தை வந்திருக்க வேண்டும். அப்போ மக்களிடம் கூறுவீராக என்று பல வசனங்களில் வருகிறது. அப்போ இந்த இடத்தில் மக்களிடம் கூறுவீராக என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் நேரடியாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியே சொன்னதாக இது வருகிறது. அன்னாருக்கு இடப்பட்ட ஒரு கட்டளையாகவே வருகிறது. ஆனாலும் கூட இந்த கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்ல, மாறாக உம்மத்துக்கு பொருந்துகின்றது, முழு சமுதாயத்திற்கும் பொருந்துகின்றது, முஸ்லிம் மக்களுக்கு இது பொருந்துகிறது என்பதை எல்லோரும் மாற்று கருத்து இல்லாமல் ஒரே கருத்தாக ஒப்புக்கொள்கின்றார்கள். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மாதிரி தான் அந்த மீசாக்கு நபியின் என்பதிலும், உங்களிடம் அவர்கள் வந்தால், உங்களிடம் உள்ளதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் உங்களிடம் வந்தால் என்று சொன்னால் அந்த நபிக்கு மட்டுமல்ல, நபியை சார்ந்த அந்த நபிக்கு
அந்த நபியை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மக்களுக்கும் அது பொருந்தும். ஏனென்றால் ஒரு நபியை நோக்கி அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான் என்றால் அவருக்கே அந்த கட்டளை பேணக்கூடிய கட்டாய நிலைமையில் அவர் இருக்கிறார். அந்த கட்டளை பேணக்கூடிய கடமை அவருக்கு இருக்கிறது என்றால் அந்த நபியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு கட்டளை இருக்க வேண்டும், கடமை உணர்வு இருக்க வேண்டும். எனவே நபியை விழித்து சொல்லுகின்ற அந்த கடமையானது நிச்சயமாக அந்த நபியை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தினருக்கும் பொருந்தும் என்பதை மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் கொடுக்கின்ற இந்த விளக்கத்தை ஒரு ஹதீஸும் முன்மைப்படுத்துகின்றது. எந்த ஹதீஸ் என்றால் பல முறை நாம் ஹதீஸை கேட்டிருப்போம். பிரபலமான ஹதீஸ் ஈசா இப்னு மரியம் தோன்றுதலை பற்றி வானத்திலிருந்து இறங்குதார் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ். அகமதி அல்லாத மக்கள் இதை கூறும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கும் போது உங்களிடையே தோன்றி உங்களுக்கு இமாமாக இருப்பார் என்று உங்கள் என்ற வார்த்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆலிமுடைய கருத்துப்படி விளக்கத்தின்படி ஈசா இப்னு மரியம் தோன்ற வேண்டும் என்றால் அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு எந்த சஹாபாக்கள் இருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் இருந்த ஒருவர் தான் ஈசா இப்னு மரியமாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லாருமே இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஈசா இப்னு மரியம் அவர்கள் பிற்காலத்தில் வருவார்கள், இந்த சஹாபாக்களை சார்ந்தவர் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்பு இருந்த மக்கள் கிடையாது, அவர்கள் ஒருவர் கிடையாது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த ஆலிம் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் கிளிர் நபி என்ற நபியை பற்றி அவர் பேசினார். சுன்னத் ஜமாஅத்தில் கிளிர் நபி என்ற நபி இருக்கிறார், ஹயாத் நபி என்று கூறுவார்கள். அவர் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது. சுன்னத் ஜமாத் மக்கள் சில நம்புகிறார்கள். அதை கேலி செய்யும் விதமாகத்தான் அதை கூறினார். கிளிர் நபி அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வந்திருக்க வேண்டாமா, ரசூலுல்லாஹ் பத்ர் போர் உஹர் போரில் கலந்து கொண்டார்களே வந்திருக்க வேண்டாமா என்று கேலி செய்யும் விதமாகத்தான் கேட்டார். நாம் அதே பதிலை எடுத்து வைத்து விட்டோம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்றால் அவரும் வந்திருக்க வேண்டுமே. கிளிர் நபி அவர்களை பற்றி என்ன சொல்கிறீர்களோ அதே விஷயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பொருந்தும் என்று நாம் கூறிவிட்டோம். ஆக நாம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பற்றி கூறும்போது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத் குறித்து கூறும்போது ஒவ்வொரு வசனமா எடுத்து வைத்துக் கொண்டே வருகிறோம். அந்த வசனத்திற்கு வலுவூட்டுகின்ற விதமாக ஹதீசுகளை எடுத்து வைக்கின்றோம், அகராதிகளை எடுத்து வைக்கின்றோம், அரபு மொழியினுடைய பேச்சு வழக்கத்தை எடுத்து வைக்கின்றோம். ஆனால் இவர்கள் எதிர்க்கின்ற அந்த மக்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது அவர்கள் அதற்கு தகுந்த அவருக்கு ஆதாரமாக ஒரு ஆயத்தை கூட எடுத்து வைக்க முடியாது. அதே போன்று அடுத்த ஒரு வசனம் என்னவென்றால் சூரா சஃபுடைய 7ஆம் வசனம். இந்த வசனம் கூட ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதைத்தான் உறுதியாக கூறுகிறது. அந்த வசனம் என்னவென்றால் வயது கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பி ரசூலின் யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ராயலை பார்த்து கூறினார்கள், இஸ்ராயேல் மக்களே, நான் உங்களிடத்தில் தூதராக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயலுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். அது அவர்களே கூறுகிறார்கள், நான் உங்களிடத்தில் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டுள்ளேன். இதே போன்று எனக்கு முன்னால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள தௌராத்தை மெய்ப்பிக்கும் தூதராக நான் வந்துள்ளேன். அதேபோல் தொடர்ந்து கூறுகிறார்கள், எனக்கு பிறகு வரக்கூடிய அகமது என்ற பெயரை கொண்ட நபியை பற்றி நற்செய்தி கூறுவனாக நான் வந்துள்ளேன் என்று கூறுகிறார். இங்கு இரண்டு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயலுக்கு மட்டும் வந்த நபி ஆவார்கள். பனி இஸ்ராயலுக்கு வந்த நபி மற்ற சமுதாயத்திற்கு வர முடியாது. திருக்குர்ஆன் இதை பதிவு செய்து வைத்துள்ளது. பனி இஸ்ராயலுக்கு மட்டும் வந்த நபி முழு உலகத்திற்கு இவ்வாறு நபியாக வர முடியும். ஏனென்றால் திருக்குர்ஆனில் பல இடங்களில் உதாரணமாக 3:50, 5:73, 43:60 மற்றும் சூரா சஃபுடைய 7ஆம் வசனம், இந்த 4 இடங்களில் உறுதியாக அந்த விஷயத்தை கூறுகிறார்கள். பனி இஸ்ராயலுக்கு வந்த நபி நான் என்று கூறுகிறார்கள். அதே போன்று இன்னொரு கருத்து என்னவென்றால் எனக்கு பிறகு அகமது என்ற பெயர் கொண்ட நபியை பற்றி நற்செய்தி கூறுவனாக நான் வந்துள்ளேன் என்று கூறுகிறார்கள். ஈசா நபிக்கு பிறகுதான் அகமது என்ற நபி வர வேண்டும். ஈசா நபிக்கு பிறகு அகமது என்ற பெயர் கொண்ட நபி வந்து விட்டார்கள். இது யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வருவார்கள் என்றால் அது சொல்ல வேண்டிய இடம் இந்த ஆயத்து தான். 61:7 சூரா சஃபுடைய 7ஆம் வசனம். ஈசா நபி என்ன சொல்லியிருக்கோம்னா, எனக்கு பிறகு அகமது என்ற பெயர் கொண்ட நபி வருவார், அதற்கு பிறகு நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கலாம். இன்று இந்த ஆலயம் எடுத்து வைக்கும் போது ஈசா நபி வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்றால் இந்த இடத்தில் தான் சொல்ல வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார் என்றால் இதே அறிவு அல்லாஹ்வுக்கு கிடையாதா? எல்லாம் அறிந்த அல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் தெரியாமல் போய்விட்டதா? ஆக ஈசா நபிக்கு பிறகு அகமது என்ற தூதர் வந்து விட்டார். அதே போல ஹதீஸ்களில் பார்க்கும்போது புகாரில் 4625, 5096 இந்த வசனங்களை பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக பாதி என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். எனக்கு பிறகு என்று சொல்லும்போது எனது மரணத்திற்கு பிறகு என்று கூறுகிறார்கள்.
ஈசா நபிக்கு பிறகு அகமது என்பது ஈசா நபியுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அகமது வர வேண்டும். ஈசா நபிக்கு பிறகு ஈசா வானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு இந்த பொருள் கொடுக்கவே முடியாது. திருக்குர்ஆன் அதை மறுக்கிறது, ஹதீஸும் அதை மறுக்கிறது. ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக கூறும்போது 4625 புகாரில் வருகிறது. அந்த அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு பிறகு என்ன நடந்தது என்று உமக்கு தெரியாது. அதற்கு மொழிபெயர்ப்பில் உமது மரணத்திற்கு பிறகு என்று கூறுகிறார்கள். அதேபோல் 5096 ஹதீஸில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எந்தெந்த ஆண்கள் பெண்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்களோ அந்தந்த ஆண்களுக்கு அந்த பெண்களை விட அதிகமான சோதனையை நான் கொடுத்துவிட்டு எனக்கு பிறகு நான் கொடுத்துவிட்டு செல்லவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தில் பாதி என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்காக பயன்படுத்துகிறார்கள். சூரா சஃபுடைய 7ஆம் வசனத்தில் பாதி என்ற எந்த சொல்லை ஈசா நபி பயன்படுத்தினார்களோ அதே சொல்லை பாதி என்ற அதே சொல்லை ரசூலுல்லாஹ் தனக்காக பயன்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸுக்கு பொருள் எழுதும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு என்று நாம் பொருள் எழுதுகின்றோம். ஆக ஈசா நபியுடைய மரணத்திற்கு பிறகுதான் அகமது வர முடியும். அகமது வந்து விட்டார் என்றால் ஈசா நபி வஃபாத் ஆகிவிட்டார் என்றுதான் நாம் உறுதியாக கூற முடியும். ஆக நாம் எப்பொழுதும் நாம் கூறி வருவதை போன்று ஒரு விஷயத்தை நாம் கூறுவோம் என்றால் முதலில் குர்ஆனிலிருந்து நாம் ஆதாரத்தை எடுத்து வைப்போம், ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை எடுத்து வைப்போம், அரபு அகராதிலிருந்து நாம் ஆதாரத்தை எடுத்து வைப்போம். அதே இந்த விஷயத்திற்கு நாம் மற்ற குர்ஆனுடைய மற்ற ஆதாரங்களிலிருந்து மற்ற ஆயத்துகளிலிருந்து நாம் ஆதாரத்தை எடுத்து வைத்தால் ஈஸியாக இருக்கும் புரிவதற்கு. தாங்கள் அருமையான ஒரு கோணத்தில் வசனத்தை எடுத்து வைத்திருந்தீர்கள். அது சூரா சஃபனுடைய வசனமாக இருக்கின்றது. அதில் முபஷ்ஷரம் பி ரசூலி யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத் என்று வருகின்றது. அதாவது எனக்கு பிறகு அஹ்மத் என்ற ஒரு தூதர் வருவதை பற்றியும் நான் நற்செய்தி கூறக்கூடியவனாக இருக்கின்றேன். ஆக தனக்கு பிறகு ஒரு தூதர் வர இருக்கின்றார், அவர் பெயர் அஹ்மது, அவரை பற்றிய நற்செய்தி சொல்லக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது மீண்டும் நாம் ஒரு முறை மீசாக்குன் நபியின் அதாவது நபிமார்களிடம் செய்த அந்த உடன்படிக்கையை நாம் நினைத்து பார்க்கின்ற போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் அஹ்மது என்ற ஒரு நபியை பற்றிய நற்செய்தியை வழங்குகின்றார்கள். நற்செய்தி வழங்கக்கூடியவதாக ஒரு திருக்குர்ஆனை பதிவு செய்திருக்கின்றது. அப்போதும் கூட நற்செய்தியை வழங்கிவிட்டு அவர் கீழே இறங்கி வந்திருக்க வேண்டும். அந்த அஹ்மது என்ற இறை தூதருக்கு உதவி செய்வதற்காக கீழே வந்திருக்க வேண்டும். அந்த இடத்திலும் கூட அவர் வரவில்லை. ஆக இந்த வசனத்தின் அடிப்படையிலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய மரணம் தான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து தாங்கள் கேட்ட அந்த கேள்வியின் பக்கம் வருவோம். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக முழுமையான முறையில் முழு உலகத்துக்காகவும் வருவதாக வருகின்றது. ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்துக்குமாக வரக்கூடியதாக அல்லது பிற்காலத்தில் அவர் தோன்றி இருப்பதாக எங்கேயுமே வரவில்லை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி திருக்குர்ஆன் கூறுகின்ற 3 இடங்களில் நாம் இதை ஆரம்பத்திலேயே குறித்து வைத்திருந்தோம். முதல் தொடரிலேயே நாம் சொல்லியிருந்தோம், குல் யா அய்யுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நீர் கூறுவீராக, மக்களே, நான் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்று சொல்கிறான். அடுத்து அதிகாரம் 21 வசனம் 108 வருகிறது, ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நான் உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், அனைத்து உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகின்றது. அதே போன்று அதிகாரம் 34 வசனம் 28 வருகிறது, ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்துல் லின்னாஸ், அதாவது நாம் முழு மக்களுக்குமாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று வருகின்றது. ஆக முழு மனித குலத்திற்காகவும் அனுப்பப்பட்ட ரசூல் என்று பார்க்க போனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் திருக்குர்ஆன் பேசுகிறதே தவிர பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியம் பற்றி வரவில்லை. எனவே அதற்கு முன்னர் தோன்றிய அந்த ஈசா இப்னு மரியம் பிற்காலத்தில் அனைத்து உலகத்துக்குமாக வர சான்ஸே இல்லை என்பதையும் கூட இந்த வசனங்களின் மூலமாக மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்குரிய ஒரு 5 சிறப்பாக புகாரியில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. புகாரி தமிழாக்கம் ஹதீஸ் எண் 335 மற்றும் 432 வருகிறது. அதில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு கொடுத்த 5 சிறப்புகளாக குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒன்று, 1 மாத தொலைவு வரை மதிப்பட்சம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது என்னை பற்றிய ஒரு ரோபு வழங்கப்பட்டிருக்கிறது. 1 மாத தொலைவில் நான் இருந்தாலும் கூட அந்த மதிப்பட்சம் மக்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார்கள். அடுத்து கூறுகின்றார்கள், முழு பூமியும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பம்சமாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று போரில் கிடைத்த பொருள்கள் இருக்கின்றனவே அது என்னுடைய உம்மத்திற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, ஆகுமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக 4வதாக எனக்கு மறுமையில் பரிந்துரை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.
இவ்வாறெல்லாம் அவர்கள் நான்காவதாக குறிப்பிட்ட பிறகு ஐந்தாவதாக கடைசியில் குறிப்பிடுகின்றார்கள், யுபாசு இலா கோமிஹி ஹாசத்தன், மற்ற நபிமார்கள் தம்முடைய சமுதாயத்திற்காக மட்டுமே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வ பொயஸ்து இல நாசி ஆமதன், ஆனால் நானோ முழு மனிதகுலத்திற்கும் பொதுவாக நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஆக இங்கே பல்வேறு சிறப்புகளை மற்ற நபிமார்களை விட தனக்குரிய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். 5 சிறப்பம்சங்கள் இதில் வந்திருக்கின்றன. ஐந்தாவதாக குறிப்பிட்டது, எனக்கு முன்னர் தோன்றிய எல்லா இறை தூதர்களும் அந்த சமுதாயத்துக்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் நானோ முழு உலகத்துக்குமாக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குரிய ஒரு சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ இங்கேயே மீண்டும் கேள்வி எழுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்திற்காக நாம் வைத்துக் கொண்டாலும் பிற்காலத்தில் அவர் வருகிறார் என்றால் இந்த உம்மத்திற்காக வரவே முடியாது. ஏனென்றால் இந்த உம்மத்து முழு உலகத்துக்குமாக உள்ள ஒரு உம்மத்தாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்குமாக வந்த ஒரு நபியாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இந்த உம்மத்திற்கு அவர் ஒருபோதும் ரசூலாகவோ நபியாகவோ வர முடியாது என்பதை இந்த புகாரியினுடைய இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசும்போது பிற்காலத்தில் வரும்போது அவர்கள் நபியாக வரமாட்டார்கள் என்று கூட கூறுகிறார்கள். ஈசா நபி வரும்போது நபியாக வரமாட்டார். எங்க அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஆதாரங்களை நீங்க பாருங்கள். திருக்குர்ஆனில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பற்றி நபி என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் நபி. நபியை மக்கள் உருவாக்குவது கிடையாது, அல்லாஹ் தான் நபியை உருவாக்குகின்றான். ஆக நபியுடைய பதவியிலிருந்து அவரை இறக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தான் இறக்க வேண்டும். மக்கள் சேர்ந்து நபியுடைய பதவியிலிருந்து இறக்க முடியாது. ஆக பிற்காலத்தில் வரும்போது நபியாக வரமாட்டார் என்ற சொல்லப்படுகின்ற கொள்கையில் 72 கூட்டமும் இருக்கிறது. 72 கூட்டத்தினுடைய ஒருமித்த கருத்து என்னவென்றால், ஈசா நபி வானத்தில் ஏறி சென்றவுடன் அவருக்கு நபி பதவி போய்விட்டது, ரிட்டையர் ஆகிவிட்டார், வரும்போது நபியாக வரமாட்டார். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், குர்ஆனில் நபி என்று எழுதப்பட்டிருக்கிறது, நபியுடைய பதவி வழங்கியது அல்லாஹ் தான். அல்லாஹ் எங்கேயாவது நபியுடைய பதவி இறக்கிவிட்டு என்று கூறுகின்றானா? அல்லது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹதீஸுகளில் நபியுடைய பதவி போய்விட்டது என்று கூறியிருக்கிறார்களா? அல்லது இதுவரை வந்த உலகத்தில் வந்த நபிமார்களுடைய பெயர்களை எடுத்து வைத்து இத்தனை ஆயிரம் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், இந்த நபியுடைய பதவி பறிக்கப்பட்டு விட்டது என்று ஒரே ஒரு முன்னுதாரணத்தை காட்ட முடியுமா? உலகத்தில் இதுவரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை பேரும் எப்பொழுது நபியாக ஆக்கப்பட்டுள்ளார்களோ அதிலிருந்து வஃபாத் ஆகும் வரை கியாமத் வரை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையும் வரை சொர்க்கத்தில் ஒரு நபியாகத்தான் இருப்பார்கள். நபி பதவி ஒருபோதும் பறிக்கப்படாது. இந்த உலக பதவியை போன்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நபியுடைய பதவி போகாது. ஆக ஈசா நபி வரும்போது நபியாக வரமாட்டார் என்றால் அதற்கு ஆதாரத்தை நீங்கள் தான் காட்ட வேண்டும். நபி என்பதற்கு நாங்கள் ஆதாரத்தை காட்டிவிட்டோம். நபி இல்லை என்றால் ஆதாரத்தை நீங்கள் எடுத்து வையுங்கள். அதே போன்று ஆரம்பத்தில் கூறியது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதற்கு பல்வேறு திருக்குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்து வைத்து நாம் விளக்கம் கூறினோம். பல ஹதீஸுகளை எடுத்து வைத்து விளக்கம் கூறினோம். இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அகராதி பொருளை நாம் எடுத்து வைத்து விளக்கம் கூறினோம். ஈசா நபி வஃபாத் ஆகிவிட்டார் என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆயத் என்னவென்றால், சூரா நஹலுடைய 21 மற்றும் 22ஆம் வசனம், 16, 21, 22. இது அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷைஅவ் வஹும் யுஹ்லகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுபாஸூன். அதாவது அல்லாஹ்வை தவிர எவர்களை இவர்கள் அழைக்கின்றார்களோ அவர்களால் ஒன்றும் படைக்க முடியாது, அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். அதே போன்று அவர்கள் உயிருள்ள மக்களும் கிடையாது, இறந்தவர்கள். அவர்கள் எப்போது மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இந்த ஆயத்தை எடுத்து வைத்து அல்லாஹ்வை தவிர அழைக்கப்படுகின்ற அதிகமான தெய்வங்களில் முக்கியமான தெய்வமாக முக்கியமான ஒருவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே என்ற இன்றைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அவருடைய ஒரு முக்கியமான தெய்வம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். அல்லாஹ்வை தவிர அழைக்கப்படுகின்றவற்றுள் முக்கியமான ஒரு தெய்வம் ஈசா நபி அவர்கள் ஆவார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்களே என்று கூறும்போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்கள் கூறுகின்ற ஆட்சேபனை என்னவென்றால், உதாரணமாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள், உதாரணமாக இந்துக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உயிருள்ள ஒரு மனிதனை கூட கடவுளாக வணங்குகிறார்கள். அப்போ அந்த மனிதர் இறந்து விட்டாரா? அந்த மனிதர் உயிரோடு தான் இருக்கிறார். இந்துக்கள் அவரை தெய்வமாக வணங்குகிறார்கள், உயிருள்ள மனிதனை வணங்குகிறார்கள். அந்த மனிதர் இறந்தாவிட்டார் என்று பதிலுக்கு கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் கூற வந்த கருத்து என்னவென்றால், அவர் கண்டிப்பாக இறப்பார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் என்றென்றும் உயிரோடு இருப்போம் என்று கூறவில்லை, மாறாக அம்வாத்துன் கைரு அஹ்யாவுன் என்ற
அம்வாத்துன் கைரு அஹ்யா என்று அல்லாஹ் கூறியிருப்பது என்னவென்றால், அவர்கள் பிற்காலத்தில் கியாமத்தின் போது வந்து இறப்பார்கள், இப்போது இறக்கவில்லை என்று இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு வரை உயிரோடு இருக்கிறார்கள், பிற்காலத்தில் இறப்பார்கள், இப்பொழுது இறக்கவில்லை என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இதற்கு குர்ஆனில் இருந்து நாம் முதலில் பதிலை எடுத்து சொல்லிவிடுவோம். அவர்கள் எடுத்து வைக்கின்றது அல்லாஹ்வே அன்றி, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவது என்னவென்றால், அல்லாஹ்வே அன்றி அவர்கள் எதனை அழைக்கின்றார்களோ அவை அனைத்தும் அம்வாத்தாக இருக்கின்றன. அடுத்து கைரு அஹ்யா என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது மரணித்தவர்களாக இருக்கின்றார்கள். கைரு அஹ்யா என்று மரணித்தவர்கள் என்பதற்கு மேலும் விளக்கமாகவே அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் உயிருள்ளவர்கள் அல்லர். அப்போ மரணித்தவர்கள் உயிருள்ளவர்கள் அல்லர் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ இவர்கள் கொடுக்க விளைகின்ற அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதனை அழைக்கின்றார்களோ அவர்கள் மரணித்து விட்டவர்கள் என்பது அல்ல, மாறாக மரணிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். ஒருவரை என்றைக்கு ஒருவர் அல்லாஹ் அல்லாத ஒருவர் வணக்கத்துக்குரியவராக ஆக்குகின்றாரோ அந்த நிமிடமே அவர் மரணித்து விடுவதில்லை. அவர் எடுத்து வைக்கின்ற உதாரணம், அல்லாஹ்வை அன்றி ஒரு மனிதனை ஒருவர் வணங்குகின்றார் என்றால் வணங்கப்பட்டதன் காரணமாக அந்த மனிதர் உடனே இறந்து போவதில்லை. அப்போ எனவே நீங்கள் கொடுக்கின்ற இந்த அர்த்தம் தவறானது என்ற வகையில் அவர்கள் மாற்று கருத்து எடுத்து வைக்கிறார்கள். நாம் சொல்ல வந்து அதல்ல, அதாவது அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதனை அழைக்கின்றார்களோ அவர்கள் மரணித்தவர்கள் என்றே அல்லாஹ் கூறுகின்றது. அதற்கு விளக்க உரையாகத்தான் அடுத்து கைரு அஹ்யா என்று அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் உயிருள்ளவர்கள் அல்ல. அப்போ இதெல்லாமே அல்லாஹ்வை அன்றி எவர்களை வணங்குகின்றார்களோ அவை அனைத்தும் மரணித்தவர்கள். அப்படியே உயிருள்ளவர்கள் என்ற அர்த்தம் கொடுத்தாலும் கூட, அதாவது இன்றைக்கு ஒருவர் இன்னொருவரை வணங்க ஆரம்பிக்கின்றார் என்றால் அப்போ உடனே அவர் அவுட் ஆயிடுறாரா, இறந்து போயிடறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு பதில் என்ன சொல்றோம்னா, மரணிக்கும் தன்மை கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், ஒரு காலத்தில் மரணிப்பார்கள். உங்க அர்த்தத்தின்படியே வரப்போனாலும் கூட அவர்கள் அன்றே மரணித்து விடுவதில்லை, ஆனாலும் மரணிக்கும் தன்மை அவரிடம் இருக்கிறது, மரணிக்கக்கூடிய பண்பு அவரிடம் இருக்கிறது. இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்று மக்கள் வணங்குகின்றார்கள் தான், அதற்காக வணங்குகின்றார்கள் என்பதற்காக அவர்கள் மரணித்து விட்டார் என்று அர்த்தம் கொடுக்க முடியாது. ஆனாலும் ஒரு காலத்தில் திரும்ப வந்து அவர்கள் மரணிக்கும் தன்மை கொண்டவர், எனவே மரணிக்கும் தன்மை அவரிடம் இருக்கத்தான் செய்கிறது என்ற அளவுக்கு இனி வருங்காலத்திற்கு அது பொருந்தும் என்ற கோணத்தில் அவர்கள் எடுத்து வைக்க முனைகிறார்கள். ஆனால் நாம் என்ன கூறுகின்றோம் என்றால், அப்படியே ஒரு வாதத்திற்காக இனி வரக்கூடிய காலத்தில் அவர் வந்து உயிர் வாழ்ந்து மீண்டும் மரணிப்பார் என்று இதற்கு அர்த்தம் கொள்வோம் என்றால், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் கூட ஒரு வசனம் வருகிறது. அதில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், 25வது அதிகாரம் வசனம் 21 வருகிறது, மா அர்சல்னா கபலக மினல் முர்சலீன இல்லா அன்னஹும் லயாக்குலுன தாமா வயம்ஷூன ஃபில் அஸ்வாக். அதாவது உமக்கு முன்னர் எந்த ஒரு ரசூலையும் நாம் அவ்வாறு அனுப்பவில்லை, அந்த ரசூல்மார்கள் உணவை உண்டு வந்தனர், மேலும் கடை வீதிகளில் அவர்கள் சுற்றித் திரிந்தனர். ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வந்த இறை தூதரிடம் இந்த இரண்டு பண்புகளும் காணப்பட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதுதான் அவர்கள் ஒரு மனித ரசூல் என்பதற்கான அடையாளமும் ஆகும். அதாவது அவர்கள் உணவு உண்டு வந்தனர், இரண்டாவது கடை வீதிகளில் அவர்கள் சுற்றித் திரிந்தனர். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக மரணிக்காமல் இருக்கிறார்கள், ஆயினும் வந்து மரணிப்பார்கள். ஆக மரணிக்கும் தன்மை கொண்டவர் என்று அர்த்தம் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்றால், அவரும் ஒரு முஸ்லிம் என்ற அந்த ரசூலில் அடங்குவார் என்றால், அப்ப இந்த இரண்டு தன்மையும் அவரிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது போல 25, 21 சொல்வது போல அவர் உணவு உண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும், கடைவீதிகளில் அவர் சுற்றி கொண்டு திரிபவராக ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய கருத்துப்படி, அந்த எதிர்த்தரப்பு வாதத்தினர் என்ன கருத்து எடுத்து வைக்கிறார்களோ அந்த கருத்துப்படி அவர் உணவு உண்ணக்கூடியவராகவும் இல்லை, அதே போன்று கடைவீதியில் சுற்றி திரிவராக, அதாவது இந்த பூமியில் இருப்பவர்களாகவும் இல்லை. இப்ப இந்த அடிப்படையிலும் கூட அவருடைய வாதம் அடிபட்டு போகிறது. ஒருவேளை இன்று வரை அவர் உயிருடன் இருக்கிறார், ஆனாலும் இனிமேல் வந்து அவர் மரணிக்கக்கூடிய தன்மை கொண்டவராகத்தான் இருக்கிறார் என்று வாதத்துக்காக வைத்துக் கொண்டாலும் கூட, அந்த மரணிக்கும் தன்மை கொண்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு காலகட்டத்திற்குள் தான் இருப்பார், இந்த இரண்டு விதிமுறைக்கு நடுவில் தான் இருப்பார். ஒன்று உணவு உண்ணக்கூடியவராக இருப்பார், கடைவீதியில் சுற்றி கொண்டிருப்பதாக இருப்பார். ஜஸாக்கல்லாஹ் மௌலவி சாஹிப். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதற்கு ஒரு சில ஆயத்துகளை எடுத்து வைத்து நாம் விளக்கம் கூறினோம். அந்த ஆயத்துகளுக்கு வலுவூட்டுகின்ற விதமாக சில ஹதீஸ்களையும் எடுத்து வைத்து நாம் விளக்கம் கூறினோம். கடைசியாக கூறிய விஷயம் என்னவென்றால், 25 சூரா அதிகாரம் 25 வசனம் 21 வருகிறது. நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் இன்னொரு பண்பு என்னவென்றால், கடைவீதிகளில் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக, சுற்றி திரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய வாதப்படி
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், வானத்திலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்திற்காக. இன்னொரு பண்பு காணாமல் போய்விடுகின்றது. அவர் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள், கடைவீதியில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய காலத்தில் 2000 வருடங்களாக ஏறக்குறைய ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் வானத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் கடைவீதியில் யாருமே பார்த்தது கிடையாது. ஆக திருக்குர்ஆனில் இருந்து பல ஆயத்துக்களை எடுத்து வைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். இனி வரக்கூடிய நிகழ்ச்சி இது போன்ற பல ஆயத்துக்களை நாம் எடுத்து வைப்போம். ஈசா நபியுடைய வஃபாத் பற்றி நாம் இன்னும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم